லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு படம் என்ன மரண தண்டனை, அதாவது இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட் தேவையா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த கொலை பண்ண கைதி அவர் ஜெயிலரோட ஒரு ஆர்குமெண்ட் பண்ணுறாரு. ஜெயிலர் கேரக்டரில் வரவர் ரங்கராஜ் பாண்டே சார், ஹீரோவாக வரக்கூடிய ஒரு வெற்றி, அண்ட் சப்போர்ட் கேரக்டர்ஸாக கவிதா பாரதி, இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. பேரா பிரிகேடா பண்ணியிருக்காங்க. மெயினாக என்னென்னா இது ஒரு நான் லீனியரான ஒரு ஸ்டோரி. அதாவது எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க அந்த மெயின் கேரக்டரை அது ரெடியாகி அந்த ட்ராவல் வரது, அந்த ஜெயிலர் ரெண்டு பேரும் மீட் பண்ணுறதுக்குள்ள ஒரு அமௌண்ட் ஆஃப் ஃப்ளாஷ்பேக். அதுக்கப்புறம் இவங்க அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாஷ்பேக். அதுக்கப்புறம் கடைசியாக கொலை பண்ணார், இவர் மேலே உண்மையிலே தப்பு இருக்கா இல்லையா, இந்த மாதிரி கொலை பண்ணுறவங்களுக்கு எல்லாமே திரும்ப இந்த டெத் பெனால்ட்டி அதுதான் அல்டிமேட் சொல்யூஷனா, இதுக்கு வேறு எதுவும் சொல்யூஷன் இல்லையா அப்படின்னு அட்ரஸ் பண்ணக்கூடிய படம் தான் லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு. முக்கியமாக நோட்டிசபிளாக இருக்கக்கூடிய விஷயம் ஸ்க்ரீன் பிளே, டயலாக்ஸ் அண்ட் ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் இந்த மாதிரியான ஒரு கதையை எடுத்து இதை ஒரு நாவலாக ஒரு ஆர்டிஸ்டிக் அப்ரோச்சோட பண்ணியிருக்கிற விஷயம், இதெல்லாம் நோட்டிசபிளாக இருக்கிற விஷயம். இந்த படம் எங்கே டிக் வாங்காது அப்படின்னு பார்த்துக்கலாம். டிக் வாங்குற இடம் வெற்றி அவர்களுடைய யதார்த்தமான அந்த டயலாக் டெலிவரி அண்ட் ரங்கராஜ் பாண்டே சார் நான் நேர்கொண்ட பார்வையில் ஒரு மாதிரியான பார்த்தோன்னா இதில் நல்ல ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு ரிஜிடாக, அதாவது என் கடமையை நான் செய்வேன், அந்த மாதிரி அந்த ஒரு பீரியடில் இருக்கக்கூடிய ஒரு 70s பீரியடில் இருக்கக்கூடிய ஒரு ஜெயிலர் இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு பாடி லாங்குவேஜ், ஏந்திரிக்கிறது, உட்காரது எல்லாமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக, ரொம்ப நேச்சுரலாக, ரொம்ப பிலீவபுளாக பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் டிக் வாங்கும். அண்ட் வெற்றி அண்ட் பிரிகேடா இவங்களுடைய அந்த ஒரு ரொமான்டிக் பொசிஷன், அந்த சாங்கு, அந்த பேசக்கூடிய அந்த இன்ட்ராக்ஷன் அதெல்லாமே ரொம்ப ப்ரீஸியாக, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, இந்த மாதிரி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு மாதிரியான ஒரு டயலாக் ஓரியன்டான ஒரு படத்தில் ஒரு நல்ல ஒரு விஷுவலி ரிச்சான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை அவங்களோட பொசிஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடம் டிக் வாங்கும். அவங்களோட ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பேரிங் டிக் வாங்கும். அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம் இவங்க ரெண்டு பேர் வெற்றி அவர்களும் பாண்டே சார் அவர்களோடையும் இவங்க ரெண்டு பேர் இன்ட்ராக்ஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த டயலாக்ஸ் அண்ட் இந்த நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளே அப்ரோச்சுக்கு தயால் பத்மநாபன் அவர்கள் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எடுத்து ஒரு நான் லீனியர் அப்ரோச்சை கொடுத்து அதில் இந்த மாதிரி ஒரு என்கேஜிங்கான ஒரு ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே கொண்டு ப்ளஸ் ஒரு நல்ல டயலாக்ஸையும் கொண்டு இந்த மாதிரியான ஒரு படம் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவரோட பர்ஃபார்மன்ஸ்லையும் டிக்குவாங்க. அண்ட் மியூசிக் நம்ம சொல்லி ஆகணும். காதல் சேவியர் பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதோட விஷுவல்ஸும் சரி, சாங்ஸும் சரி, அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துலையும் தர்புகா சிவா அவரோட மியூசிக்கும் சரி, சாங்ஸும் சரி டிக்குவாங்க. விஷுவல்ஸும் ரொம்ப நல்லா அந்த ஜெயிலுக்குள்ளே ரெஸ்ட்ரிக்டாக இருக்க சீக்வன்ஸ்லையும் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த சாங் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷுவல்ஸ் எல்லாமும் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த இடங்கள்லாம் டிக் வாங்காத இடம் ஏதாவது இருக்கா அப்படின்னா கேள்விகள் இருக்குது. இது கேள்விகள் அப்படின்ற மாதிரி வேணால் சொல்லலாம். ஓகே, இது மாதிரி ஒரு சர்டன் பீரியடில் 70ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதில் உங்கள் பீரியடில் தான் எதுவுமே நடக்கலையே, அதனால் அதுவும் நல்லாவே நடக்கிற மாதிரியே போட்டுமே அப்படின்ற மாதிரி தான் அந்த பீரியடில் யார் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் கிளைமேக்ஸில் வேறு ஒருத்தர் தனியாக ஒரு துறையிலேருந்து வேறு ஒரு துறைக்கு இப்போ இருக்கிற மாதிரியே ஒரு இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் ஏதாவது சிமிலாரிட்டிஸ் இருக்கா, ஏதாவது குறியீடு இருக்கா, ஏதாவது சொல்ல வராங்களா அப்படின்றது ஒரு கேள்வி. அண்ட் ஒரு சில சின்ன இடங்களில் இன்னும் கொஞ்சம் அவங்க ஒரு கிளியரான ஒரு அப்ரோச் கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த இடங்களில் ஒரு சிலருக்கு கேள்விகளாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு டிக் வாங்காமல் போகலாம். பட் இது ஒரு கொலை, அந்த கொலைக்கு இதுதான், அதாவது ஒரு தப்புக்கு இன்னொரு தப்பு தான் சொல்யூஷனாக இல்லையா அப்படின்னு அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு படம் தான். இந்த படத்துக்கு நம்மளோட டிக் 3.5 அவுட் ஆஃப் 5 டிக்ஸ். தாராளமாக இந்த படம் நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம். மீண்டும் இதே போல் ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.